எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரவா கேசரி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டக்குன்னு ஒரு வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸாக எப்படி செய்யலான்னு. அதுக்கு வந்து சின்ன கடாய் சின்ன கிண்ணம் எடுத்து அதில் நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு முந்திரி பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து கிறிஸ்மஸ் பழம் எடுத்து அதே நெய்யில் வந்து அதிலே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ஏலக்காய் எடுத்து அதையும் அதிலே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு கப் வந்து ரவை எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை எடுத்து அந்த கடாயில் வந்து நல்ல நெய் போட்டு அதுக்கப்புறம் அதில் நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல். அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து தனியாக எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு மெஷரிங் கப்பில் அரை கப்பு வந்து எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு வந்து வெள்ளைச்சீனி எடுத்து அதை தனியாக வந்து எடுத்து தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கடையில் வந்து எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து 2 டபுள் த பங்கு வந்து நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லில் வச்சு கொதிச்சதுக்கப்புறம் அதை வந்து சிம்மில் வச்சுட்டு எந்த கப்பில் வந்து ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து பாதி அளவு வந்து வெள்ளைச்சீனி எடுத்து அதில் போட்டுட்டு கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ரவையை எடுத்து அதில் போட்டுருங்க. ரவையை போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி விட்ருங்க. நல்லா பிடிச்சி நல்லா இதாக கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அந்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் போட்டுருங்க. அந்த ஃபுட் கலர் வந்து இப்போ கேசரி கலர் வந்து தண்ணிக்கு வந்து கொதிச்சிட்ருக்கும் போதே போட்டுருங்க. இதை மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி.